எரேமியா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எரேமியா 50ஆம் அதிகாரம் 946வது பக்கத்தில் 33ஆம் வசனமும் 34ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒன்று கொண்டார்கள். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்துக் கொண்டார்கள். அவருடைய மீட்பரும் எனில் வல்லமை உள்ளவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். ஆமென், ஆமென். கண்களை மூடி அன்பு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த நல்லாண்டவரே, 2025ஆம் ஆண்டிலும் 10வது மாதத்தில் எங்களை பிரவேசிக்க வைத்தீர். எங்கள் பரிசுத்தரை தொழுது கொள்ள வைத்தீர். இப்பொழுதும் ஆண்டவர் தேவ சமூகத்தில் இந்த நாளில் உங்கள் வார்த்தையை வாசித்திருக்கிறோம். எரேமியா தீர்க்கனுக்கு கர்த்தர் அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்தேன். அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தையில் ஒரு 2 வசனத்தை நாங்கள் இந்த நாள் வாசித்திருக்கிறோம். எங்களோட பேசும் இந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த வார்த்தை கடந்து செல்கிற இடங்களாம் அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடட்டும். வசனத்தை கேட்குற பிள்ளைகளையும் வசனம் சொல்கிற அடியும் விளப்படுத்தி பயன்படுத்தும். ரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் கொள்கிறோம். ஜெபம் கேளும் வார்த்தை தருகிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் நாளுடைய கர்த்தராகிய தேவன் நம்மோடு இடைப்படுகிற காரியங்கள். இந்த வார்த்தை அப்படியா சொல்லுகிறது. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் இது நடைமுறை சம்பவத்தை பக்தர் சொல்லிட்டு, இப்போது உலகத்து காரியத்தை அவங்க இறுக்கி பிடிச்சதை சொல்லிட்டு தேவனுடைய மகிமை மகத்துவத்தை சொல்லுகிறார். அவருடைய மீட்புரோவினில் வல்லமை உள்ளவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை அவர் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக காரியங்களை கர்த்தர் இந்த 2 வசனத்தில் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லும்போது எரேமியான் மூலம் இந்த இஸ்ரவேல் புத்திரர் சாலமோனுக்கு அடுத்து தேசம் 2ஆகி போயிடுச்சு. அதனால் வட தேசத்தை இஸ்ரேல் தேசம் என்றும் தென் தேசத்தை யூதயா என்றும் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் என்றும் 2 பிரிவாய் பிரிந்து போனார்கள். இந்த 2 பிரிவினரும் நம்ம எசேக்கியேல் வாசிக்கும்போது மூத்தவள் இளையவள், அகோலாள் அகலிபாள் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் சொல்லி, ஆண்டவர் நேசித்த ஜனம் இப்போது விக்கிரகத்தை நேசித்து அது ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுச்சு. அதனால் இந்த மூத்தவளையும் இளையவளையும் கர்த்தர் நேசிட்டார்னா விட்டுட்டார். அப்படி விடப்பட்டதுனால அந்த வடதேசத்தை அசீரியர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். தென் தேசத்தை பாபிலோனியர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். இப்போது அசீரியாவிலும் பாபிலோனிலும் 2 கூட்டமும், அதாவது தேவ ஜனங்கள் 2 வகையிலும் இவங்க எல்லாம் சொன்னால் அடிமைத்தனத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போது தேவனுடைய சமூகத்தில் எரேமியா காலத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக சிறைப்பிடிச்சிட்டு போனாங்க. அப்படி அதாவது நீங்கள் இதை 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் அவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எடுத்து வாசிக்கணும். 17ஆம் அதிகாரத்தில் அசீரியாவுக்கு இஸ்ரவேலர்கள் சிறைப்பிடிச்சு போகிறாங்க. 2 ராஜாக்கள் 24லும் 25லும் இங்கே பாபிலோனியர்கள் யூதயாவை அல்லது எருசலேமில் ஜனங்களை குடிகளை ராஜாக்களையும் சேர்த்தேவும் மந்திரிகளையும் சேர்த்து என்ன சொன்னால் சிறைப்பிடிச்சிட்டு போகிறாங்க. அல்லது சிலர் கொன்றும் போடுறாங்க, சிலரை மட்டும் சிறையாக கொண்டு போகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ போகப்பட்டவர்கள்
வசனம் சொல்லுகிறது 33 வசனம் வாசித்தோம். 50:33 எரேமியாவில், அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறைப்பிடிச்சிட்டு போன எல்லாருமே, அதாவது அசீரியர்களும் பாபிலோனியர்கள் என்ன செய்கிறாங்களாம், விடவே மாட்டோம். பொதுவாக அடிமையை விலைக்கு வாங்கியாச்சுன்னா அந்த அடிமை சாகுற வரைக்கும் என்ன செய்யணும், வேலை செய்யணும், சம்பளம் கிடையாது. ஏன்னா முதல்லையே முன்கூட்டி என்ன செய்யணும், மொத்த முதலீடு செஞ்சுருவாங்க. மனுஷனை விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா மொத்தம் முதலீடு செஞ்சனால அவனுக்கு கொடுத்த காசுனால் வாழ்நாள் முழுதும் எஜமானுக்கு அவன் என்ன செய்யணும், அடிமை வேலை செய்யணும். அதை விட மோசம் என்னன்னா சிறையாக்கி போனவர்கள், சிறைப்பட்டு போனவர்கள். இவர்களும் சிறை கைதியாக இருக்கனால அங்கே எங்கே பிடிச்சிட்டு போனாங்களோ அங்கே எங்கெங்கெல்லாம் அவங்க இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் சிறைப்படுத்தப்பட்டவர்கள் சிறை கைதியாக இருந்து வேலையில் செய்யணும். இப்போது பிடிச்சிட்டு போனவங்களுக்கு வேதம் சொல்லுது, சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள். விடவே மாட்டோம். இது லிட்டரலாக எழுத்தின்படி இஸ்ரவேலருக்கு, யூதர்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு ஏற்பட்ட பயங்கரமான ஒரு நெருக்கம், நிந்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது இந்த நெருக்கமும் இந்த நிந்தையும் ஒரு நாளில் என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய சமூகத்தில் இவர்கள் ஜெபத்தை கேட்டு அல்லது இவருடைய கூக்குரலை கேட்டு அல்லது அதற்கு மேலாக தேவனுடைய இரக்கத்தின் நிமித்தமாக தம் ஜனங்களுக்கு கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவரோடு செய்த உடன்படிக்கை நிமித்தமாக இறங்கி கர்த்தரினா இவர்களை விடுதலை செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம ஒரு சங்கீதம் வாசிக்கும் போது சங்கீதத்தில் போட்டிருக்கோம், 126 சங்கீதம். அதில் 4 வசனம் வாசிக்கிறேன். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்கள். இவங்க போன இடத்துல இப்போ கொஞ்சம் மனமாற்றங்கள் உண்டாகுது. அதனால் தேவனை நோக்கி மன்றாடும், விண்ணப்பம் செய்ய தொடங்குகிறார்கள். சிறையிருப்பில் நீங்கள் விடுதலை செய்ய ஆடுறேன். ஆனால் 50:33 என்ன வாசம் எரேமியாவில், அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அடுத்த பகுதி சொல்லுது 34, அவருடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர், தயர் ரெடிமர் இஸ் ஸ்ட்ராங். அல்லேலூயா. அவருடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர், வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறவர், வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறவர். அதனால் ஜெபத்தை கேட்டார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்திலும் அதுக்கு அடுத்த புஸ்தகம் எஸ்ரா, இந்த புஸ்தகத்திலும் ஆண்டவர் ஒரு மனுஷனை எழுப்பி விடுகிறார். மேதிய பெர்சிய தேசத்தின் ராஜாவாகிய கோரேசை கர்த்தர் எழுப்புகிறார். அதனால் கோரேசின் மூலம் பெரிய கட்டளை வருது. இந்த கோரேசிட்ட கர்த்தர் எழுப்பி விட்டது மாத்திரமல்ல, கோரேசிட்ட கர்த்தர் பேசவும் செய்கிறார். என்னென்ன பேசினார்? இப்போ 2 நாளாகமம் 36 வசனம் கடைசி 2. கோரேசின் 1ஆம் வருஷத்திலே ஏவினதினாலே அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு அடுத்து மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் ரொம்ப விரிவானது, அதோட கொஞ்சம் விரிவானது. இந்த முழு சாம்ராஜ்யத்துக்கும் இந்த கோரேஸ் ராஜா செய்தி அனுப்புகிறான், ஒரு ஜீவோ அனுப்புகிறான். இந்த ஜீவோவில்
அது சொல்கிறா பாருங்க, அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும். ஆனால் பர்பஸ் என்ன? எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். மெயின் பர்பஸ், முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? ஆலயத்தை கட்ட கோரேஸ் ஆவியை ஏவி எழுப்பி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை கர்த்தர் விடுவித்து சுய தேசத்துக்கு அனுப்ப திட்டமிட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறது என்ன அர்த்தம்? அதுக்கடுத்து ஆலயத்தை கட்டியாச்சுன்னா பழி செலுத்தணும், பண்டிகை கொண்டாடணும். எந்த ஒரு விடுதலையுமே கர்த்தரை தொழுது கொள்ளத்தான், கர்த்தரை ஆராதிக்கத்தான். அல்லேலூயா. உலக பிரகாரமான பலவிதமான கட்டுகள் நம்ம கட்டப்பட்டிருந்துச்சு. நம்மளை கர்த்தர் அந்த கட்டுகளை தான் விடுதலாக்கியிருக்கிறார். அநேகத்தை கேளுங்க, எனக்கு அந்த நோய் இருந்துச்சு, அந்த நோய்க்காண்டி ஜெபம் பண்ணாங்க, இந்த ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணாங்க, அந்த சுவிசேஷத்தை ஜெபம் பண்ணாங்க, ஆண்டு எனக்கு விடுதலை கொடுத்தார். எதுக்காக? சிறையிலிருந்து எதுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார்? நோய் என்ன சிறையிலிருந்து கர்த்தரை தொழுது கொள்ள. அல்லேலூயா. அதுக்கடுத்து தேவ சமூகத்தில் பிசாசு பிடிச்சிருப்பாங்க சிலருக்கு, அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். எதற்காக? கர்த்தரை தொழுது கொள்ள. பிசாசு ஒரு நாள் கேட்டபோது ஆண்டவர் பிசாசு சொன்னார், உன் தேவனாய் கர்த்தரை தொழுதுகொள். தேவனை தொழுது கொள்வதுதான் விடுதலை பெற்ற ஜனனுடைய வேலை. ஆலயத்தை கட்டியாச்சுன்னா ஆலயத்தை கட்டி போய் போகிற வழியில் வரவில்லை, அநேகர் போகிற வழியில் வரவில்லை. பாருங்கள், ஒரு கோபுரம் இருந்துச்சு, ஒரு சிலுவை இருந்துச்சுன்னா கும்பிட்டுட்டே போவாங்க. இது தெரு பக்தி, தெருவோடு போகிற பக்தி. போகிற வழியிலேயும் அப்படியும் படிப்பாங்க, அப்படி காதில் 2 கால் கை வச்சுட்டு அப்படி பிடிப்பாங்க. இதெல்லாம் நடை பயண பக்தி இல்லை. கர்த்தரை தொழுது கொள்வதற்காகத்தான் கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை அவர் நம்ம கட்ட அனுப்புகிறார். அல்லேலூயா. அநேகருக்கு இந்த காரியம் வழங்காமல் எனக்கு சிறையிருப்பு மாறிடுச்சு, விடுதலை மாறிடுச்சு. கடனோடு கூட ஒரு நாள் இருந்திருப்போம், கடன் அடைபட. பிரச்சனையோடு கூட இருந்திருப்போம், பிரச்சனையிலிருந்து விடுவிக்க. இன்னும் பலவிதமான போராட்டங்கள் சிக்கியிருப்போம். இன்னும் பலவிதமான அறிவீனம், புத்தியினம், மதியினத்தின் நிமித்தமாக பல காரியங்கள் சிக்குண்டு கிடப்போம். இதெல்லாம் ஒரு சிறையிருப்புகள். இப்படிப்பட்ட அனைத்து சிறையிருப்புகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் பிடிச்சு வச்சு எப்படிப்பட்டவன்? பிடிச்சுக்கிட்டு விடமாட்டோன்னு கெட்டியாக பிடிச்சுக்கிட்டான். வசனம் 34 முதல் பகுதி சொல்லுகிறது, அவருடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. இப்போ நம்ம அறிக்கை செய்வோம், என் மீட்பர் வல்லமையுள்ளவர், என் மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் தேவன், என் இயேசு வல்லமையுள்ளவர், அவர் மீட்கிறவர். என்னுடைய சிறையிருப்பிலிருந்து மீட்டு வந்தவர். இனி எந்த சிறையிருப்புக்கும் நான் போகாதபடிக்கு என்னை காக்கவும் வல்லவர். அல்லேலூயா. இந்த தேவன் இந்த நாளில் நம்முடைய பேசுகிற காரியம், ஒவ்வொரு சிறையிருப்பையும் கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் தேவ சமூகத்தில் சிறையிருப்புக்கு அப்படி போயிருந்தோம்னா, அல்லது சிறையிருப்பின் காலத்தில் இருந்தோம்னா, நாம் கண்டிப்பாக ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும். ஜெபிச்சிட்டோம்னா தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல சிறையிருப்பை அவர் திருப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், பக்தன் யோபு அடிக்கடி நம்ம தியானிச்சுட்டே வரோம். தியானித்த வசனம் தான், ஆனால் அதில் ஒரு சத்தியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் முதல் பகுதி சொல்லுது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இங்கே ஒரு சிறையிருப்பு, அது யோபுவின் சிறையிருப்பு. யோபுக்கு என்ன சிறை இருந்துச்சு? மன பாரம் தாங்க முடியல, மன வியாகுலம் தாங்க முடியல. ஏன்னா ஒரே நாளில் 10 பிள்ளைகள், அதே ஒரே நாளில் சொத்துகளும் பத்துகளும், சொத்து பத்து எல்லாம் போயிட்டு. அதாவது ஆடு மாடு ஒட்டகம் கழுதை எல்லாம் அன்னிச்சிருச்சு, சொத்து ஃபுல்லாக காலி. ஒருவேளை அசையாத சொத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, வீடும் நிலமும், அது மட்டும் இருந்திருக்கு. ஸ்தோத்திரம். இப்போது
நண்பர்கள் வந்தாங்க, அறிவுரை சொன்னாங்க, வாக்குவாதம் ஏற்பட்டுருச்சு, பல சம்பாஷணை நடந்துகிட்டே போகுது. சரி, அதெல்லாம் கடந்து போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் இப்போ யோபுகிட்ட பேசினார். பேசின மாத்திரத்தில் யோபு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு இப்போது நண்பர்களுக்காக வேண்டியது தான். ஆண்டவர் சொன்னார், யோபு பேசுனது போல் நீங்கள் நிதானமாக பேசலை, அதனால் நீங்கள் கொண்டு போய் பலி செலுத்திருக்க அவன்கிட்ட கொண்டு என்ன செய்யுங்க, வழிமுறைகளை கொடுங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் இப்போது யோபு பலி செலுத்தி தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு வசனம் சொல்லுது, இவன் என்னைக்கு தன்னுடைய அங்கலாய்ப்பை விட்டு தன் நண்பருடைய காரியங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் மன்றாடினானோ அன்று பெரிய மாற்றம். இவன் வாழ்க்கையில் இருந்த சிறையிருப்பு முழுவதும் நீங்கி போச்சு. அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குற அவசியம் ஏற்கனவே அநேக முறை நம்ம இந்த வார்த்தையை தியானிச்சிருக்கிறோம், கற்றுக்கொண்டோம். திரும்பமா கர்த்தர் ரெனுவல் பண்ணுறாரு. என்ன தெரியுமா, ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைங்க சிக்கிக்கிட்டீங்களா, கடன், வியாதி, பலவீனம், போராட்டம், பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள சமாதானமே கிடையாது, குடும்பத்துக்குள்ள நிம்மதியே கிடையாது, நிம்மதி கெடுக்கிற காரியம், சமாதானத்தை குலைக்கிற காரியம், உங்களை பிரச்சனைகளை வச்சிருக்கிற காரியம், எந்த காரியமோ இந்த காரியத்தை உங்களுக்காக ஜெபிக்காதீங்க. ஏன் புதுசாக இருக்குது? இல்லை, வேதத்தின் அடிப்படை சொல்லு. நீங்கள் என்ன செய்ய, இந்த காரியத்துக்காக உங்கள் நண்பர்களோ, உங்கள் உறவுகளோ, உங்களுடைய சொந்த பந்தங்களோ, எவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இதனால நமக்கு திரும்பமாத காரியத்தை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நண்பர்களுக்காக ஜெபித்தான் யோபு. யோபுடைய சிறையிருப்பு அன்னைக்கோடு அவன் கவலை மாறிச்சு. ஸ்தோத்திரம். முரண்டுத்தனம், வீம்புத்தனம், பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் அன்னைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. தேவன் கடிந்து கொண்டா. கடந்த மாதத்தில் தியானித்தோம். தேவனுடைய கடிதத்தில் கேட்டான். இப்போ அவனுடைய இருதயம் மாறிடுச்சு. இப்போது நண்பர்களுக்காக ஜெபிக்க தொடங்கிட்டான், நண்பர்களுக்காக மன்றாட தொடங்கிட்டான். இந்த வேளை தேவ சமுதிரம் காத்திருக்க தேவ பிள்ளைகள் நாம் யாரை குறித்து உங்கள்கிட்ட கர்த்தர் ஒரு எண்ணத்தை கொடுக்குறாரோ, யாரை குறித்து ஒரு வார்த்தை கொடுக்குறாரோ உடனே ஜெபம் பண்ணுங்க. இருக்கிற இடத்துலையும் ஜெபம் பண்ணிடுங்க. நம்ம சிறையிருப்பு கண்டிப்பாக மாறும். அநேக நேரங்களில் வயிற்று வலி வந்துட்டா அல்லது சில நேரத்தில் கால் வலி வந்துட்டா அவர்களுக்காக நிச்சயம் யாருக்கா கால் வலி இருக்க ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் சுகப்படுத்துங்க ஆண்டவர். தேவ ஜனங்கள் எங்கெல்லாம் அவதிப்படுகிறார்களோ, தலைவலி தாங்க முடியல, வயிற்று வலி தாங்க முடியல, முட்டு வலி தாங்க முடியல, அவங்களாம் அழுகிறாங்க ஆண்டவரை, அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரை. இந்த வேளையில் எனக்கு தான் முட்டு வலி, எனக்கு தான் வயிற்று வலி, ஆனால் நான் ஜெபிக்கிற ஜெபம் என் சகோதரர்களுக்காக ஜெபிக்கணும், தேவ பிள்ளைகளுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். இப்பொழுது கர்த்தர் என் சிறையிருப்பை, என் வேதனையை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதைத்தான் யோபு 42:10 கர்த்தர் நமக்கு விளம்புகிறவராய், நமக்கு எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். இதில் பெரிய ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக தேவ சமூகத்தில் ஆண்டவராய் தெய்வம் இப்போது பரிசுத்தவானுடைய சிறையிருப்பை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறான்னு சொல்லி காரியத்தை பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மீட்பை அவர் மீட்கிறவர், எப்போவுமே யாரையும் மீட்பார். ஆனால் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இப்போ இவங்க பாதாளத்தில் கடந்து கஷ்டப்படுறாங்க. பாதாளம்னு சொன்னோம்னா நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, கீழ் பாதாளத்தை நினச்சிடக்கூடாது. ஏன்னா பாதாளத்தில் 2 பகுதி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். ஒன்று மேல் பாதாளம், கீழ் பாதாளம். யாரெல்லாம் பேர் சொல்ல முடியும்? மேல் பாதாளம் பரதீஸ், கீழ் பாதாளம் ஆதீஸ். வெரி குட். அப்போ மேல் பாதாளம்னா அது பரிசுத்தவான்கள் இருக்கணும். இந்த பூமிக்குள்ள தான் பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. மேல் பாதாளத்தில் பரதீஸில் இருந்தாங்க, கீழ் பாதாளத்தில் ஆதீஸில் இந்த துன்மார்க்கர்கள் கடந்தாங்க.
அதைத்தான் நம்ம ஆபிரகாம் காரியத்தில் லாசரு ஐஸ்வர்யவான் காரியத்தில் பார்க்குறோம். மேலே கண்ணை எடுத்து பார்க்குறான் ஐஸ்வர்யவான். லாசர் எங்கே இருக்கான்? பரதீஸில் ஆபிரகாம் மடியில் உட்காந்துருக்கிறா. அப்போது எல்லா பரிசும் அங்கே தான் இருந்திருக்கிறாங்க, பரதீஸில் தான் இருந்திருக்காங்க. கீழ்பாதளத்தில் துன்மார்க்கர் இருந்திருக்கிறாங்க. சரி, நல்லா கவனிச்சுங்க. இப்போ ஆண்டவர் செஞ்ச காரியங்களை பாருங்கள். இவர் இந்த பூமிக்கு வந்ததுடைய ரட்சிப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுகிற பொழுது இவர் உயிர் விட்ட மாத்திரத்தில் முதல் செஞ்ச காரியம் பாதாளத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை அவர் விடுவித்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சத்தமாக கூப்பிட்டு ஜீவனை விட்டார். திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் தொடங்குது. இந்த டயத்தில் என்ன நடக்குதுன்னா பூமி அதிர்ச்சி உண்டாகும். சத்தமாக கூப்பிட்டு பரிசுத்த தெய்வம் ஜீவனை விடுகிற பொழுது பூமி அதிர்ச்சி உண்டாகும். இந்த பூமி அதிர்ச்சி எதுக்குனீங்கன்னா பரிசுத்தவானுடைய சரீரம் கல்லறையிலிருந்து வெடித்து எல்லாம் எழுந்து உட்கார். ஸ்தோத்திரம். தேவ சமுத்திர காத்துக்கு தேவ பிள்ளைகளே, இப்போ 68ஆம் சங்கீதத்திலையும் எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலும் இந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. முதல்ல சங்கீதம் 68:18 வாசிங்க. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 68ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டதை பவுல் எபேசியருக்கு நிருபம் எழுதும் போது சொல்றார், உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ உன்னதத்தில் எங்கே சிறை இருக்கும் நமக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சந்தேகம் வரணும். ஏன்னா உன்னதத்தில் என்ன சிறை இருக்கும்? உன்னதமே அது உன்னதம். அது எங்கே இருக்குது? சிறை இருப்பு இருக்குமா? இருக்காது. அப்போது நல்லா கவனிச்சு பாருங்கள். பவுல் தொடர்ந்து எழுதுகிறார். அடுத்த வார்த்தையில் நல்லா விளக்குறார். அடுத்த வசனம் என்ன போட்டிருக்குது? ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார். அல்லேலூயா. இந்த தாழ்விடங்களில் அப்போ கீழ் பாதாளத்து வரைக்கும் போயிட்டார். எங்கே போயிட்டாரு? கீழ் பாதாளத்துக்கு போய், நல்லா கவனிங்க, வார்த்தை குழப்பிடக்கூடாது, சத்தியத்தை பரண்டக்கூடாது. கீழ் பாதாளத்தில் போய் அங்கே இருக்கிற கீழ்ப்படியாமையின் ஆவிகளுக்கு சுவிசேஷம் சொல்கிறார். அவைகள் யாரு? நோவாவின் காலத்தில் 1 பேதுரு 3:19 வாசிக்கிறோம். அவைகள் நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். நோவா குடும்பம் 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டது. பாக்கி அனைவரும் என்ன செஞ்சிட்டாங்க? அழிஞ்சு போனாங்க. இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? இப்போ கீழே இருக்காங்க. அப்போ பாதாளத்தில் கீழே இறங்கினார் அப்படின்னு மாத்திரம் இல்லை. இப்போ இறங்கினவ சுவிசேஷம் சொல்கிறார். சொல்லிட்டு அடுத்து மேல் பாதாளத்துக்கு வர்றாரு. மேல் பாதாளத்துக்கு வந்து எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்குறார். அல்லேலூயா. இப்போ பரிசுத்தவான்கள் அனைவரும் என்ன செய்யணும்னா தம் வசமாக இழுத்துக் கொள்கிறார். இப்போ அவர் உயிர் விட்ட மாத்திரத்தில் பூமி அதிர்ந்துச்சு. பார்த்தீங்களா? இந்த கீழ் பாதாளம் மேல் பாதாளம் 2ஆக பிரிஞ்சு மேல் பாதாளத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொண்டு போகிறார். இதுதான் பரதீஸ். அல்லேலூயா. அப்போது இறக்கத்துக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, இன்று என்னுடனே கூட பரதீசில் இருப்பார். அப்போது அவன் கல்லன் இறந்த மாத்திரத்தில் எங்கே தான் போனான்? மேல் பாதாளத்துக்கு போனான். இப்போ அவனை சேர்த்து பிடிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசன காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நல்லா கவனித்து பாருங்கள். அப்போ இதுவரைக்கும் பரிசுத்தவான்கள் சிறை இருப்பதாக இருந்திருக்கிறாங்க. இயேசுநாதர் உயிர் விடுகிற நாள் வரைக்கும் அவங்களும் சிறை இருப்பது. அவங்க சிறை இருப்பை விடுதலை ஆக்கினார் கர்த்தர். இன்னைக்கு தேவ சமூகத்தில் அநேகர் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டில்லை, அபிஷேகம் பண்ணியிருக்கார்ல, சத்தியத்தை நான் வாசிக்கிறேன், சத்தியத்தை பண்ணி நடக்கிறேன், எனக்கு ஏன் இந்த வேதனை? சிறையிருப்பின் நாட்கள் உள்ள வரைக்கும், ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்ம உயர்த்தும் வரைக்கும் இந்த சிறையிருப்பின் நன்மைகள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அவர் பாதாளத்தில் இறங்கி அவர் உன்னதத்துக்கு ஏறும் வரைக்கும் அவர்கள் அந்த சிறையில் இருந்தார்கள். ஹல்லேலூயா.
இன்னைக்கு நமக்கு ஒரு சில வேதனைகள், ஒரு சில போராட்டங்கள், ஒரு சில துக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்குன்னா, ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, ஏன் இன்னும் இந்த வேதனை? நிச்சயமா கர்த்தர் சொல்றார், ஏற்ற வேளையில் தீவிரமாக நடப்பிக்கிறவர் அது நடப்பிப்பார். அது வரைக்கும் தேவ சமூகத்தில் பரிசுத்தவான்களுக்கும் சில காரியங்கள் இடுக்கம் இருக்கத்தான் செய்யும், நெருக்கம் இருக்கத்தான் செய்யும். அதை கடந்து வரணும். அல்லேலூயா. இந்த பாடுகள், இந்த சிறையிருப்பின் மத்தியில் தான் பரலோகத்துக்கு நாம் போவோம். ஆமென். அல்லேலூயா. ஏன் சொன்னீங்கன்னா, இப்போ இவர் சாதாரணப்பட்டவர் கிடையாது. சிறையிருப்பை மீட்க வல்லமையுள்ளவர். என் மீட்பர் அவர் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவசமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 51 53 வரைக்கும் இருக்கிற வசனங்களில் அவர் மரித்து ஜீவனை விட்ட மாத்திரத்தில் நடந்த சம்பவங்களையும், ஒன்று பேரில் இருக்கிற சம்பவங்களையும் எல்லாத்தையும் இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்கிற காரியங்களோடு நம்ம இணைச்சு பார்க்கும்போது நமக்கு காரியம் நல்ல வளரும். தேவசனம் நல்லா விளங்கி கொள்ளுங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம ஆண்டு சமூகத்தில் ஒரு சில வசனங்களை கடகடன்னு தியானிக்க போகிறோம். தேவனாய் கர்த்தர் இந்த ஜெபிக்கிறவர்களை, இந்த பரிசுத்தவான்களை சிறையிருப்பிலிருந்து விடுவிக்க வல்லமையுள்ளவர். ஆராதிக்கிறவர்களை அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். 3:17 தானியேல் புத்தகத்தில் மனப்பாடமாக சொல்லுவோம், நாங்கள் ஆமென், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். ஆரம்பத்தில் சொன்ன காரியத்தை நல்லா ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், நினைவு கொண்டு வாங்க. ஹலோ, ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? எதுக்காண்டி கோரேஸ் ஆண்டவர் ஆவியை ஏவினார்? ஆலயம் கட்ட. ஆலயம் கட்டுற நோக்கம் என்ன? தொழுது கொள்ள, கர்த்தரை மகிமைப்படுத்த, பலி பண்டிகை தொழுகை, இதுக்கு தான் கர்த்தர் ஆலயத்தை கட்ட சொல்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயம் கட்டுவதற்காக கர்த்தர் கோரேசாவை எழுப்பி தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவதில் தம்முடைய ஜனங்கள் சிறையிருப்பை திருப்பி இப்போ இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு போயிட்டார். இப்போது நம்மை கர்த்தர் மீட்டு கொண்டதின் நோக்கம் அவரை தொழுது கொள்வதற்காக. இதை பழைய ஏற்பாட்டிலேயும் அருமையான பக்தர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. நீ எண்ணத்தை சூடாக்கு, நீ எண்ணத்தை நீ துன்பப்படுத்து, கொடுமைப்படுத்து, ஆனால் அவை எல்லாவற்றிலும் என் மீட்பர், ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் மீட்பர் அவர் வல்லமையுள்ளவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வல்லவர் விடுவிச்சார். அடுத்தபடியாக கொஞ்சம் புதிய ஏற்பாட்டில் நம்ம கடந்து வந்துட்டோம்னா, சிறையிருப்பில் இருந்த அருமையான பவுலையும் சீலாவையும் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவங்க வேதனை, பாடு, ஊழியத்தில் வந்த பிரச்சனை, ஊழியத்தில் ரத்தம் சிந்துதல், இதற்காக சோர்ந்து போகாமல் 25ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிற பொழுது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறமுட்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கற்று கற்றுண்டவர்களை ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனார். நாம மெயினாக வாசிக்க வேண்டிய 25ஆம் வசனம் தான். 16-25 நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும், இந்த மீட்பர் நம்மை மீட்க வல்லமை இல்லவர். இவர் எவ்வளவு மீட்பர் தான், மாறாதது. அது அவர் வல்லமை இல்லவர் தான், அது மாறாது. ஆனால் இந்த மீட்பர் என்னை மீட்டுக்கொள்ள நான் என்னுடைய பங்கு என்ன, என்னுடைய பங்கு என்ன, நல்லா கவனிச்சு பாருங்க. வசனம் சொல்லுது, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இந்த சூழ்நிலை என்ன, அவங்க பாடின சூழ்நிலை என்ன, அவங்க துதித்த சூழ்நிலை என்ன, அவங்க ஆராதித்த அந்த சுற்றுப்புற அல்லது அந்த நேரம் என்ன, இந்த வேதனை என்ன,
அந்த சரீரத்தின் பாடுகள் என்ன ஒவ்வொன்றையும் கவனித்து பாருங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். இங்கே அந்த அனுபவத்தில் இருக்கிற இந்த பவுலும் சீலாவும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தரை சரீரத்தில் ரத்தம் ஒழுகுது, அடிச்சு அடியில் ரத்தம் வந்துருக்குது, காயங்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் பின்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 33 வசனத்தை வாசித்து பாருங்க. ஜெயிலர் பவுலி சீலாவை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அப்போ என்ன இருக்குது அவங்க சரீரத்தில்? அடிச்சு அடியில் அவ்வளவு காயம், காயங்களை கழுவினான். அப்போ காயத்தோடு தான் நினச்சிருக்கிறாங்க, ரத்தம் வடிச்சுக்கிட்டு இருக்கு, காயம், அதாவது பச்சை காயம்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அடிபட்டுருக்கு, ரத்தம் ஒழுகிக்கிட்டு இருக்கு. ஒழுகினால் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாடுறாங்க, துதிக்கிறாங்க. இந்த அனுபவம் வந்துருச்சா நமக்கு லேசாக படம் உள்ள ஐயோன்னு சொல்லி கூப்பாடு போடுறோம். லேசாக ஒரு வேதனை வர முடியல, நம்மளால் தாங்க முடியல. ஆனால் ஊழியத்து நிமித்தமாக இதோட பயங்கரமான ஒன்று, அவரை செத்துட்டான்னு சொல்லி இழுத்துட்டு போவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய பாடு. செத்த நாயத்தை நம்ம என்ன சொல்லுவோம், கழுத்தில் கயிறை கட்டி ஏதோ ஒரு இடத்துல கயிறை கட்டி இழுத்துட்டு போவோம், ஊருக்கு புறமே கொண்டு என்ன செய்வோம், போட்டுட்டு வந்துடுவோம். இப்போ அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. முன்னாடி நம்ம என்ன செய்யணும், கிராமத்தில் இருக்கணும், நம்ம தான் என்ன செய்யணும், ஆமாம், ஊருக்கு புறம்பை கொண்டு போயிட்டு அப்போ கொண்டு போகிறதுக்கு ஒரு கயிறை கட்டி இழுத்துருவாங்க. பவுலி அப்படித்தாங்க, செத்துட்டான்னு சொல்லி கயிறை கட்டிட்டு இழுத்துட்டு போகிறாங்க, வெளியே இழுத்துட்டு போகிறாங்க. கயிறை கட்டி இழுத்துட்டாங்களோ இல்லை 2 காலையும் பிடிச்சி இழுத்து போனோ தெரியல கர்த்தருக்கு. அப்போ உடம்புல எப்படி தேஞ்சிருக்கும், ரத்தம் வந்துருக்கு பாருங்கள். ஆனால் அவர் எந்திரிச்சு நின்று இப்படிப்பட்ட பாடுதாயா பரவத்துக்கு போகிறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அன்றைய சொல்கிற காத்திருக்க தேவ பிள்ளை நல்லா கவனித்து பாருங்கள். வேதம் சொல்லுது காயங்களை கழுவினான். சரி, எதுக்கு சொல்ல வந்துன்னா, இவங்க ஜெயிலிருந்து பாடினாங்கன்னா பாடு ரொம்ப ஈஸி தான். ஆனால் எந்த சூழ்நிலை அவங்க சரீர சூழ்நிலை பாடினாங்க, ரத்தம் ஒழுகிக்கிட்டு இருக்குது. ஆமாம், கர்த்தருக்கு சொல்கிறோம். இந்த 22ஆம் வசனத்தில் பிற்பகுதி சொல்லுது, அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலை வைத்தாய். இதான் அடித்த அடிகள், கொஞ்சம் நஞ்சல் அடி இல்லை. வசனம் சொல்லுது அநேக அடிகள். எப்படியும் சட்டையை கிழிச்சிட்டு வஸ்திரங்களை கிழிச்சிட்டு அப்புறம் தான் அடிக்க சொல்லியிருக்காங்க. வெறும் மேலே அடிச்சிருக்கிறாங்க. தேவசனம் காத்திருக்கு தேவ பிள்ளையிலே. இந்த சூழ்நிலை தான் முக்கியம். ஏன்னா அவங்க பாடுறாங்க, பவுலும் சீலாவும் சிறைச்சாலை பாடுறாங்க. மொட்டை கட்டையை நம்ம பார்த்தோம்னா ஒன்றுமா தெரியாது நமக்கு. சிறைச்சாலையில் அவங்க அடிபட்ட காயத்தோடு கூட பாடுறாங்க நடுராத்தில். அதுதாங்க அந்த தேவனுக்கே சும்மா இருக்க முடியல. ஒரு பெரிய ஒரு நில அதிர்வை உண்டார், எர்த்து குவைக்கு உண்டாக்குனார். அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா கட்டு எல்லாம் வந்துருச்சு. அது வேற வேதனை, இருக்கிற சரீர வேதனை ஒரு பக்கம், கட்டு வேற கட்டுகள் பூரா வந்துருச்சு. தேவ சமூகத்தில் பயங்கரமான ஒரு விடுதலை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், இந்த பவுலும் சீலாவும் ஆராதித்த தேவன், இந்த தேவனைத்தான் நானும் ஆராதிக்கிறேன், நாங்களும் ஆராதிக்கிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அவர் கட்டுகளை அவிழ்த்துவிட வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி சமூகத்தில் நீங்கள் புதிய ஏற்பாடில் இன்னும் அநேக காரியங்கள் எடுத்து பாருங்கள். யாரெல்லாம் தேவனை தேடி வந்தாங்களோ, யாரெல்லாம் தேவனை நம்பி வந்தாங்களோ, விசுவாசம் வந்தாங்களோ, ஒவ்வொருடைய கட்டுகளும் கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருந்தார். ஒவ்வொருடைய நோய்களும் விடுவிக்க வல்லவராக இருந்தார். மரண கட்டுகளில் இருந்தவர்களை விடுவிக்க வல்லவராக இருந்தார். ஏன்னு சொன்னீங்கன்னா, அவருடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர். இவர் வேறு யாரும் கிடையாது, என்னுடைய இது. என் மீட்பரோவெனில் சொல்லுங்க, என் மீட்பரோவெனில், சத்தமா, என் மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தொடர்ந்து கர்த்தர்
வல்லமையுள்ளவராய் நமக்கு எப்போதும் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.